வெல்கம் டு நில் கவனி சொல். நான் உங்க சஹா. விற்பனையில் மகத்தான அதிரடி புரட்சி. முதலில் வரும் 10 நபர்களுக்கு ஒரு பிளாட் இலவசம். ஒரு சைட் வாங்கினா ஒரு சைட் இலவசம். 2 கிலோமீட்டர் தூரத்தில். நீங்க எல்லாம் மார்க்கெட்டிங் பீப்புள், உங்க ப்ராடக்ட்டை வித்து காமிங்களேன் பார்க்கலாம். வேப்பம்பட்டுன்றது சென்னைக்கு அருகாமையில் உள்ளது. ஜி இது ரொம்ப ஓவரா இருக்கு ஜி. நிறைய ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸ், சினிமா ஆக்ட்ரஸ் வச்சு அட்வர்டைஸ் பண்றாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதை விலைக்கு இப்படி காட்டி ஈன்னு பல்ல காட்டினா அதுக்கு தனி ஒரு மதிப்பீடு. நீங்க நில்கவனி சொல்ல ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். எப்பவுமே இந்த உணவு, உடை, அதை தாண்டி இருக்க இடம் அப்படிங்கிறது அத்தியாவசியம். அந்த அத்தியாவசியம் அப்படிங்கிறது இடத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக தான் அமையுது. ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் ஒன்று படித்தேன் ஃபேஸ்புக்கில். என்னோட தாத்தா விவசாயம் பார்த்தாரு, எங்க அப்பா தரிசு நிலம் பார்த்தாரு, நான் ரியல் எஸ்டேட் பார்க்குறேன் அப்படின்னு சமீபத்தில் வர்றப்போ தான் இந்த டாப்பிக்கை மையிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாசகம் பார்த்தேன். இது காலப்போக்கில் நம்ம இயற்கையான விஷயங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு வர்றதும் ஜனத்தொகை பெருக்கத்தாலையும் இது கால சூழ்நிலை தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதே சமயத்தில் எலக்வென்ட்டான மனிதர்களோட அன்றாட வாழ்வை பத்தி இன்னைக்கு பேச போறோம். ரியல் எஸ்டேட் நண்பர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல என்னுடைய பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரியல் எஸ்டேட் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அந்த பார்வை இதெல்லாம் தெளிவு வைக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் சராசரியான பொதுமக்கள் பார்வையிலிருந்து ரியல் எஸ்டேட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி கணைகள்லாம் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து எனக்காக. அந்த பேரே ரொம்ப கேட்சியா இருக்கு சார். நீங்க அந்த ஃபீல்டோட தான் இருக்கீங்க. மேபி முன்னாடி வெவ்வேறு தொழில் பார்த்துருக்கலாம். நம்ம தாத்தா வேற தொழிலோ, அப்பா வேற தொழிலோ, நம்மளே கூட ஒரு ப்ரொஃபஸராவோ அல்லது ஒரு வியாபார அங்கத்திலேயோ இருந்தா வந்திருப்போம். புதுசா அப்படியே பிறந்தோடனே நான் ரியல் எஸ்டேட் அப்படின்லாம் இருக்க மாட்டோம். கால சூழ்நிலை தான் அது. அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா எனக்கு? அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஏன் வந்துச்சு? எவ்வளவோ பெயர்கள் இருக்கு, ஆனா அதுதான் பிரதானமா இருக்கு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது. அது உங்கள யாராவது சொல்ல முடியுமா? ரியல் எஸ்டேட் ரியலாவே பண்றோம். ஒளிவு முறைவோ திருத்தனம் பண்றதோ வாய்ப்பு கிடையாது. எடுத்தோன்னே அடிக்கிறீங்களே சார், பயங்கரமா. அதனால எல்லாருக்குமே கட்டாயம் தேவை வீடுன்றது. சரி, இதுதான காரணமா? ரியலா பண்றதுனாலதான் அதுக்கு ரியல் எஸ்டேட்டா இல்ல வேற ஏதாவது காரணமா? அந்த பெயர் காரணம் தான் வேணும் எனக்கு. ரியலா ஒரு இடத்த எடுத்து போய் காட்டி இதை தான் நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்றதுனால தான் அதுக்கு பேர் ரியல் எஸ்டேட். ரியலா எடுத்து போய் காட்டுறோம் நேரடியா. அது ஏன் சார் எஸ்டேட்னு வந்தது? அந்த அடைமொழி என்ன? அதாவது ஒரு முன்னாடி எல்லாம் ஒரு தோட்டம் பெருசா இருந்தா அதுக்கு பேர் எஸ்டேட் அப்படி இப்படின்றாங்க. இன்னைக்கு அந்த எஸ்டேட் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஆயிடுது. அதுதான், வேற ஒரு காரணமும் கிடையாது சார். தமிழில் சொல்ல போனா உண்மையான நில வணிகம் வளாகம். உண்மையான நில வணிக வளாகம் இது தமிழில். ஆங்கிலத்தில் தான் வந்து நாம் வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரியல் எஸ்டேட்னா அந்த உண்மையானது. நாங்க பொய் சொல்லாம நாங்க ஒரு கஸ்டமர் கிட்ட உண்மையாக ஒரு இடத்த நாங்க சேல்ஸ் பண்றது அது உண்மையானது. ரியல்ங்கிறது என்னன்னா ஆக்சுவலாக சொத்து. ரியல்னாலே மீனிங் வந்து சொத்து தான். அது சொத்து முறையாக பண்ணுறோமா, அது சொத்து அசையா சொத்தா அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது. அசையா சொத்தா அப்படின்றது இது அசையா சொத்தில் வருது. அசையா சொத்துங்கிறதுனால உங்களுக்கு இது ரியல் எஸ்டேட். எஸ்டேட்டுங்கிறது நில வணிகம் வருது இல்லை, அதோட அசையா சொத்து. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கையெல்லாம் தூக்குறீங்களே சார், குழந்தை மாதிரி. வெரி குட், சொல்லுங்க. இப்போ அவங்க சொன்னாங்க ரியல் எஸ்டேட்டு உண்மையானதுன்னு. ஒரு பொருள் உண்மையானதுன்னா நீங்க என்ன சொல்லலாம்? நான் அப்படி ரியலா என்ன இப்போ டிவியில காமிக்கிறான் ரியலா எல்லாம் போய் இட் இஸ் ஒன்லி ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் இல்ல, ரியல் விட்டாதான் அந்த ரியல் எஸ்டேட் பண்ண முடியும். ஓகே, உங்க பார்வை அது? ஏன் பார்வையில மார்க்கெட்டிங்ல நம்ம பிசினஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க நம்மள. பிகாஸ் ஒரு பொருளை விற்கிற காரணத்தினால அது அவ்வளவு சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நம்பிக்கைக்குரிய வாசகங்கள்லாம் பேசணும், மனசை கவர்ற மாதிரி பேசணும், உண்மையாகவும் இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி உண்மையாகவும் இருக்கணும். நீங்க எல்லாம் மார்க்கெட்டிங் பீப்புள், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். உங்க ப்ராடக்ட்டை ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல இங்க இருக்கவங்க எல்லாம் அப்பா வாங்கிடணும் அவர்கிட்ட போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகங்கள்லாம் பேசி உங்க ப்ராடக்ட்டை வித்து காமிங்களேன் பார்க்கலாம். வேப்பம்பட்டுன்றது அனைவருக்கும் ஓரளவு தெரிஞ்ச பகுதி தான். சென்னைக்கு அருகாமையில் உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அந்த பகுதி சென்னையோட மிக அருகாமையில் உள்ளது மட்டும் இல்லை, பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாம் சூழ்ந்த இடம். அதிக வீட்டு மனைகள் சுற்றுலும் உண்டு. அதனால் அந்த இடத்த நான் நிச்சயமாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது எந்தெந்த நான் என்னென்னலாம் வாக்குறுதிகள் சொல்லணும் அதெல்லாம் உங்களுக்கு உறுதிப்படுத்துவேன். சார் குட் மார்னிங், நான் எவரெஸ்ட் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிட்லேருந்து பேசுகிறேன். என்னோட சைட் பார்த்தீங்கன்னா ஒரகடம் நியர். பேரை சொல்லி இங்க இருந்து தான் வந்திருக்கேன். அறிமுகமே அந்த பேரை சொல்லி சொல்றது தான் மார்க்கெட்டிங்கோட யுக்தி. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. எங்களோட சைட் பார்த்தீங்கன்னா ஒரகடம் நியர் டெம்பிள் கேட்னு சொல்லிட்டு டிடிசிபி அப்ரூவ் லேஅவுட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் கம்மிங் சண்டே. அதோட டீட்டெயில்ஸ் சொல்லலாம்னு கால் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? இல்லை, பேசலாம், சொல்லுங்கள் சார். அதான் சார், எங்களோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா
வண்டலூர் டு வாலாஜா போகிற ஸ்ட்ரெயிட் ஹைவேல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உரகடம்லேருந்து 7 கிலோமீட்டர்ஸில் தேவரியம் அடுத்து சங்கராபுரம்ன்ற ஊரில் அமைச்சிருக்கோம். கரெக்டாக தேவரியம் பக்கத்துலேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் ஆதி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஃப்ரண்ட் ஆர்ச் வித் கேட்டோட 10 to 12 hours செக்யூரிட்டியோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எங்கள் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்ஸுமே வந்து 30 feet ரோட்ஸ். இது டிடிசிபி அப்ரூவ்டுன்றதுனால பிளாக் டாப் ரோட்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டும் வந்து 30 into 40 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவுலையும் இருக்குது, 2400 ஸ்கொயர் ஃபீட் அளவுலையும் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து 625, இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஈஸி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் 2 வருஷத்துக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் இலவசமாக கொடுக்குறோம். சைட் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் நீங்கள் 20,000 அட்வான்ஸ் கட்டி புக் பண்ணி கை கொடுங்க, நீங்க கை கொடுங்க நண்பா, கை கொடுங்க நண்பா. நார்மலா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தார்கள் அல்லது புரோக்கர்ஸா இருக்கட்டும், என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பேசி, ஜோடனை வார்த்தைகள்லாம் பேசி நம்ம மனசை கவர்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு இடத்த சொல்லுவாங்க. சொல்லி ஒரு ஊர் சென்னைக்கு மிக அருகாமையில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படிம்பாங்க. இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வருது, 1 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பொறியியல் கல்லூரி சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் வருதும்பாங்க. பின்னாடி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது வரப்போகுதும்பாங்க. எல்லாம் காட்டுவாங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கையும் காட்டுவாங்க, அவங்கள காட்டுவாங்க. ஆனால் அதோட பின்னாடி அது இருக்குதா அப்படின்ற மாதிரி காட்ட மாட்டாங்க. எல்லாமே எடிட்டிங் தான். இன்றைய சேமிப்பு நாளைய முதலீடுன்னு சொல்றாங்க. இன்றைய சேமிப்பு நாளைய முதலீடு கரெக்ட். எங்களோடது முதலீடாக தான் போயிடுது. சேமிப்பாவே இருந்திருக்கலாம். ஒரு 2 நிமிட நடைப்பயணத்தில் இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 2 நிமிடம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கணுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். சில நேரம் 60-70 கிலோமீட்டரில் நடக்க முடியுமா என்னமோ. கோல்டு 1,000 கோல்டு கொடுக்குறேன்பாங்க. இப்பவே பணம் கட்டிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா அரசாங்கத்துல, அதனால அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. குட் 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 குட். இதான் கேக்குறேன், சின்னதா அவங்க சொல்ற ஆஃபர்ஸ் டீடைல். அவங்க ஆஃபர்ஸ்ன்றது சொல்றதே பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல டபுள் ஆயிடும், ட்ரிபிள் ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நம்ம ரியல் லைஃப்ல சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அது மேல போட்டா நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இதுல கொண்டு போயிட்டு நம்மள வாங்க வச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் சார் 2 வருஷத்துல டபுள் ஆயிரும். ஓகே. இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட்காரங்க ரொம்ப அட்வான்ஸா போய் ஃபாரின் ட்ரிப் அப்படின்றாங்க சார். சிங்கப்பூர் கூட்டு போறோம், யூகே கூட்டு போறோம், யுஎஸ்ஏ கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னதும் வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் இடம் வாங்குறோமோ இல்லையோ ஃபாரினுக்கு போலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான் ஃபர்ஸ்ட் வருது எங்களுக்கெல்லாம். ஃபாரின் ட்ரிப் புதுசா இருக்கு, வேற அந்த மாதிரி தான் கேக்குறேன் சார். இன்னொன்று முக்கியமானது ஒன்று சொல்லுவாங்க. முதலில் வரும் 10 நபர்களுக்கு ஒரு பிளாட் இலவசம் சொல்லி போடுவாங்க பாரு ஒரு போடு. அதில் தான் சார் இருக்குது. முட்டி மோதி எல்லாம் ஆஃபீஸில் போய் நிற்பாங்க. சிறு தவணை திட்டம்னு சொல்லி அறிமுகப்படுத்தி முதல்ல குழுக்கள் விழுகிறவங்களுக்கு அந்த இடத்த உடனடியாக கிரயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குமே 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி வெறும் 5,000க்கு கிடைக்குது, இல்ல ஒரு 6,000க்கு கிடைக்குதுன்னு சொல்லி அத்தனை பேர் போய் விழுகிறதுக்கு ஒரு விளம்பரம் வந்து ஒரு காரணமா இருக்கு. யாரெல்லாம் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம்? இல்லை, எல்லாமே கொடுத்துருக்கோம். இவங்க சொன்னது எல்லாமே கொடுத்துருக்கோம். பட் அந்த சார் சொன்னார் 2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்து கூப்பிட்டு போய் காமிச்சோம். பட் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இடம் இருக்குது, இந்த இடம் டெவலப் ஆக போகுதுன்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் ஒவ்வொன்றும் பேசி அந்த இடத்த டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான மூலதனமே நாங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி உண்டான இடத்த வந்து நாங்கள் இவங்களுக்கு சேல் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. சேல் பண்ணி அதை அப்ரிசியேஷன் ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்க்காம ஆஃபருங்கிறத எப்படி பார்க்குறோம் நம்ம? நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? முதல்ல ஒரு நல்ல இடம்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வாங்க வைக்கணும் ஈர்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஃப்ரீயும் கொடுக்காம யாருமே முன் வரதில்லை. இன்னைக்கு ஒரு புடவை எடுத்துட்டா ஏதாவது வந்து ஆடி தள்ளுபடி மாதிரி ப்ளவுஸ் பிட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லைன்னா குறைச்சி கொடுப்பீங்களா ரேட் அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஜென்யூனிட்டி அப்படின்றது வந்து சந்தையை அப்படி ஆயிடுச்சா? என்ன காரணம்னா விலை போகாத ஒரு பொருளா இருந்தா ஆஃபர் கொடுக்கறது ரைட். ஆடி தள்ளுபடின்னு ஒரு கான்செப்டே அப்பதான். ஆடி மாசம் பீட மாசம் யாரும் போய் வாங்க மாட்டோம்னா ஒரு வியாபார உலகமே அதுக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. இல்ல சார், இப்போ நாங்க ஒரு லாபம் சம்பாதிக்கணும். ஓகேங்களா? இவங்க இல்லாம நாங்க இல்ல. ஓகேங்களா? இவங்களை வச்சு நாங்க ஒரு லாபம் சம்பாதிக்கும்போது அதுல கொஞ்சம் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சலுகை மாதிரி ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க. அது நாளைக்கு வந்து அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி பிளஸ் வந்து இன்னும் 4 பேருக்கு வந்து அவங்களும் விரும்புறாங்க. கண்டிப்பா. ஒரு அறியாத தன்மையை ரியல் எஸ்டேட் நண்பர்கள் பயன்படுத்திக்கிறாங்களா இல்ல முழுக்க நாங்க சொல்லி கொடுத்து எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பேராசையின் காரணமாக இந்த இடத்தை வாங்கியிருக்காங்கன்னு? வாழ்வியல் ஆதாரம் குறித்து எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்பா, அதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும், அதுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கா, நிறைய கேள்வி கணைகளோட இங்க பொதுமக்களும் இல்ல சார் எந்த சிக்கலும் இல்ல, அதை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் தான், அதை மேலும் மேம்படுத்துவதற்காகவும் தான் நாங்களும் இருக்கோம், அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் சார்ந்த நண்பர்களும் இங்க இருக்காங்க.
எல்லா துறைக்கும் விளம்பரம் தேவை. பட் இவங்க ரியல் எஸ்டேட் நண்பர்களா இருக்கட்டும், அபார்ட்மெண்ட் விற்கிறவங்களா இருக்கட்டும், வீடு விற்கிறவங்களா இருக்கட்டும், என்னென்ன மோட்ல எப்படி எல்லாம் விளம்பரம் பண்றாங்க? இவர்கிட்ட எனக்கு ஒரு கேள்விங்க. யார்கிட்ட? இந்த ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துக்கிறவன்ட்ட. நீங்க செத்தீங்க இன்னைக்கு, அவ்வளவுதான். நீங்க மைக் கொடுங்க, அட்ட மைக் கொடுங்க. வந்ததுல இருந்தே உங்களை பிடிச்சிட்டாங்க. இல்லைங்க சார், அவர் ஃபர்ஸ்ட் பேசுறப்போ நான் கவனிச்சிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு மற்ற இடங்களை விட மிக குறைந்த விலையில் நாங்க கொடுக்குறோம், இந்த இடம் வந்து விற்பனைக்கு கொடுக்குறோங்கிறாங்க. அந்த குறைந்த விலைங்கிறது எதை வச்சு நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க? அந்த இடத்தோட மதிப்பை எப்படி நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? ஏன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி மக்களை... அது ஒரு விளம்பரமா தெரியுதா உங்களுக்கு? அது ஒரு விளம்பரமா தெரியுது. ஆமாங்க, எல்லாருமே அதை சொல்றப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க குறைந்த விலையில், குறைந்த விலையில், மிக குறைந்த விலையில். விளம்பரத்தோட யுக்தியை ஒற்றை வரியில பார்த்தா குறைந்த விலைங்கிறீங்களே, எதை வச்சு அந்த குறைந்த விலைன்னு சொல்றீங்க? இவங்க அந்த கேட்ட கேள்வியை நான் பல விதமாக பயன்படுத்திக்க விரும்புகிறேன். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, விளம்பரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற எல்லாருமே நான் கொடுக்குற பொருள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குன்றத அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்காக பயன்படுத்துகிற ஒரு தவிர்க்க முடியாத வார்த்தையாகவும் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, ஏற்கனவே அந்த இடத்துல என்ன மாதிரி ஒருத்தர் இடம் வாங்கி விற்றுருப்பார். அவரோட விட குறைந்த அளவில் நான் வாங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டோ அல்லது அதற்கான உத்திகளை நான் பயன்படுத்தியோ நான் அந்த இடத்துல மார்க்கெட் பண்ணோம். அதில் எனக்கு ஒன்று. இன்னொன்று, என்னோட லாபத்தை நான் குறைச்சிக்கிட்டு எனக்கு கிடைக்கிற கிளைண்ட் மூலயமா இன்னொரு இடத்தையும் நான் வியாபாரம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக குறைந்த விலை என்று பயன்படுத்துகிற அந்த வார்த்தைக்கு அதுவும் ஒரு காரணம். என்னென்ன மோட்ல விளம்பரம் பார்க்குறீங்க? டிவி, பேப்பரு, இந்த மாதிரி என்னென்ன மோட்ல விளம்பரங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க வித்தியாசமான? இன்றைய வேப்பம்பட்டு, நாளைய அண்ணா நகர் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா சார்? சார், இன்னைக்கு வந்து நேற்றைய வந்து அது வந்து ஒரு வந்து மேச்சங்கால் புறம்போக்கா இருந்தது அண்ணா நகர். இன்னைக்கு அண்ணா நகர் ஆயிடுது அதுக்கு பேரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அண்ணா நகர் வரும். ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி போனா அண்ணா நகர் தான். இங்க நெருக்கடி ஆகும்போது அங்க நமக்கு ஊர்கள் ஆகுது. திகைக்கும் வெயிலில் குழு குழு விலைகள் எங்களது இருந்தாங்க. என்ன வெயிலுக்கும் அந்த விலைக்கு என்ன சம்மந்தம்? குழு குழுக்கும் விலை எப்படி குறையா திகைக்க வெயில்ல? அது மாதிரி ஒரு சைட் வாங்கினா ஒரு சைட் இலவசம்ங்கிறாங்க. ஒரு சைட் வாங்கினா ஒரு சைட் நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு என்ன பேசுறீங்க நீங்க? பன்னாட்டு கம்பெனிகளுக்கு பக்கத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா சிப்காட் வந்து அதை ஆக்குபை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீ அப்ப கரெக்ட்டா சொல்லுவாங்க பாருங்க. இப்ப பெண்மணி நிறைய ஆக்ட்ரஸை வச்சு அட்வர்டைஸ் பண்றாங்க. ஆக்டர்ஸ் வச்சு நிறைய ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸ், சினிமா ஆக்ட்ரஸை வச்சு அட்வர்டைஸ் பண்றாங்க. பாதி அவங்கள பார்த்தே மயங்கிடுவாங்க. இத பாக்குறப்ப வாங்கணும்னு தோணுமா உங்களுக்கு? எப்படி அது? ஒரு 30% வரைக்கும் அதுக்காகவே வாங்கணும்னு தோணும் சார். ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வரும். இவங்கலாம் வந்து சொல்றாங்களே வாங்கணும்னு தோணுது. தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கும், அதுவும் நம்ம தொழில் சார்ந்த நண்பர்கள், தயவு சினி மீடியாவா இருக்கலாம், பாத்துக்கங்க. 30-40% உங்களுக்காகவோ உங்க முக அமைப்புக்காகவும் வாங்கணும்னு ஆசைப்படுற பொதுமக்கள் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறத தயவு செஞ்சு மனசுக்குள்ள நிறுத்திக்கிட்டு அந்த மாதிரியான இடத்திற்கு நீங்க போகணுங்கிறதா இந்த நில்கவனி சொல்லோட வேண்டுகோள். அடுத்து வேற ரிவர் வியூ பக்கத்துல இருக்கு பிளாட்டோ இல்ல பிளாட்டோ சொல்லுவாங்க. ஆனா ரிவர் வியூ எங்க இருக்கு? கூவம் தான் ஓடுது இங்க. மனை விற்பனையில் மகத்தான அதிரடி புரட்சி. 2.5 சென்ட் மனை விலை வெறும் 39,000, 49,000, 59,000 மட்டுமே. டிவில அந்த மாதிரி விளம்பரம் பண்றாங்க. டிவில விளம்பரம் பண்றாங்க. ஓகே சார், நாங்க வந்து இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து லேஅவுட் போட்டு நானா ஆபீஸ் கூப்பிட்டு என்ன தேடி வந்து வாங்கினவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அன்னைக்கு பேப்பருன்ற வரும்போது பேப்பரில் ஆடு பண்ணி பழையபடி வாங்கக்கூடிய கூட கொஞ்சம் பண்ணலான்றதுக்காக பேப்பரில் ஆடு கொடுத்தோம். இன்னைக்கு வந்து சினி உலகத்தில் சினிமா அப்படியே நாடகத்தை நிறைய லேடிஸுங்க வெளியே வர மாட்டாங்க. இந்த நாடகத்தை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு உள்ளே உக்காந்துருப்பாங்க. அதனால நாங்கள் அதுக்கு மூலியமாக இந்த டிவி மூலியமாக நாங்கள் அறிமுகப்படுத்தி அதை நாங்கள் சொன்னால் கூட கேட்கறது கிடையாது. எங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா வெயிலில் கருத்து போயிருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட வச்சு அதை நம்ம வந்து நாங்க ஒரு கெஸ்டா வாங்கன்னு கூப்பிட்டாலே லேட் ஆகுது. ஒரு 20-25 பேர்லாம் ஒரே நிறுவனத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு காலையில சாயந்தரம் வரைக்கும் பேச. நான் டெல்லி கணேஷ் சார்ட்டே கேட்டேன், எப்படி அதை சமாளிக்கிறீங்க? எப்படி அவங்களெல்லாம் வந்து அணுகுறீங்க? இவங்களெல்லாம் போட்டா இந்த மாதிரிலாம் விற்கும். இப்ப நீங்க சொன்னீங்க முகதாட்சியத்துக்காக விற்கும்னு, அதையும் பூர்த்தி பண்ற மாதிரி அந்த பெண்மணி சொன்னாங்க 30%. ஆமா சார், ஒரு ஆக்டரை பார்த்து நாங்க வாங்குறதுக்கான வழக்கம் இருக்குங்கிறாங்களே, இது எப்படின்னு கேக்குறேன். இன்னைக்கு வந்து ஒரு பல் பேஸ்ட் விற்கிறவ வந்து டாக்டரா வந்து கூட இது பண்றது கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதை விலைக்கு இப்படி காட்டி ஈன்னு பல்ல காட்டினா அதுக்கு தனி ஒரு மதிப்பீடு. ஆமா, அது வந்து நமக்கு என்னன்னா ஒண்ணு வாங்குறவன் நம்ம கிட்ட சரி 2 வாங்கி போய் வளர்க்குவோம், அந்த அம்மா பல்லு வெள்ளையா இருக்கேன்னுட்டு. அதனால என்னன்னா எங்களுக்கு பிசினஸ் அதிகமாகும். அந்த விளம்பரம்ன்றது பண்ணாதான்
அப்போ உங்களுக்கு உங்களை போய் நாடும் அந்த மெசேஜ் நாங்க சொல்றது. இந்த ஆர்டிஸ்ட்லாம் பண்றது நிஜமா யாருங்க பார்க்க போறா, வாங்க மாட்டாங்க. ஏன்னா காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவில இருக்காங்க. காரணம் என்ன? அது ஒரு மித்தாவே நமக்கு பாக்குறோமா? அது உண்மையா நம்புறோமா? அந்த மாயை உண்மையா நம்புறோமா? நம்ம மோஸ்ட்லி த பீப்புள் தே பிலீவ் இட். நம்புறாங்க சார். நம்ம போய் வாங்குறாங்க. அப்புறம் சார் ஒரு 10 சென்ட் இடம் வாங்கணும்னா அவங்களே பத்திர சார்ஜஸும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் மக்கள் விரும்புறாங்க சார். ஒரு ஆர்டிஸ்ட் ரேஞ்சில் அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்புறாங்களா? இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான ஒன்றுன்னா, இப்போ ரியல் எஸ்டேட்டுடைய விளம்பரம் அந்த மாடலிங் கேட்டலாக் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் போட்டிருப்பாங்க. அது எங்கேருந்து தான் பிடிக்கிறாங்க தெரியல சார். அந்த கிராஃபிக்ஸில் உருவம் சந்தன மரமாக லைனாக இருப்பாங்க அந்த கேட்டலாக் பார்த்தீங்கன்னா. அப்படியே ஆனால் அங்கே ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா உருவம் ஒரு செடிங்க தான் இருக்கும். ஆனால் இவங்க கேட்டலாக்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சந்தன மரம், அதுக்கப்புறம் தென்னை மரம், அப்படியே போவோம் சார். இதை பார்த்து பெரும்பாலும் அந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல சார், அந்த கேட்டலாக்கை பார்த்த உடனே நம்மளும் அந்த ஃப்ளாட்ஸை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அட்ராக்ஷன் தான். அப்படியே விட்டுரு நண்பா, அப்படியே உள்ள போங்க. அப்படியே போனோம்னா நம்ம வீட்டுல ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று காட்டுவாங்க சார். ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்கா சார், சின்ன குட்டை மாட்டை தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு சார். இவங்க டெவலப் பண்ணி உயர் ரகமான காரு, நாய், அழகான பொண்ணு இப்படி நிக்கிற மாதிரி. அந்த காரு கூட ஹெவி காரு சார், 1 crore அப்படி இருக்கிற காரை தான் அங்க நிக்க வைப்பாங்க. சாதா காரை நிக்க வச்சா அது மாதிரி ஏங்க அப்படி கிராபிக்ஸ்ல சங்கர் தான் படம் பண்றாரு கிராபிக்ஸ் வச்சு, நீங்க ஏங்க கிராபிக்ஸ் வச்சு விளையாடுறீங்க? இல்ல அதெல்லாம் பண்ணினாதான் பாக்குறாங்க. அட்லீஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டா பார்க்க வைக்கிறது தான் சார் ஃபர்ஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ப்ராடக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அங்க கூட்டிட்டு போய் காமிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்ராக்ஷன் அது. ரைட். சார் கேட்டாருங்க, அதாவது மரமாக காமிக்கிறோம். நான் எடுத்த உடனே காமிக்க முடியாது, காமிச்சிட்டு நாங்கள் வளர்த்து கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, எடுத்த உடனே குழந்தை எடுப்பாங்க, அது கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணாதான் அதுக்கப்புறம் கிடைக்கும். ஒரு எதிர்கால எடுத்த உடனே வந்துட்டு இருங்க, எடுத்த உடனே சார் எடுத்த உடனே அதாவது மரத்தை காமிக்கிறோம், நாங்கள் வளர்த்து வைக்கிறோம், வளர்த்துக்கு தான் கொடுக்க முடியும். நாங்கள் நீங்கள் பிளாட்டே எதுவும் இடம் வாங்கும் போது இதெல்லாம் வரோம் அப்படின்னு தான் காமிக்கிறோம். நாங்கள் மரத்தையே வச்சு நட்டு கொடுக்குறோம், அது கூட நட்டுறோம். ஃபியூச்சரில் வந்து எல்லாம் எதிர்காலத்துக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எடுத்த உடனே எதுவுமே கிடைக்காது சார். அதாவது நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி வரும்போது இது சொன்னாதான் வந்து வாங்குவாங்க. 200 அடி சாலையில் பிளாட்னுவாங்க. 200 அடி சாலையில் இறங்கி 15 கிலோமீட்டர் உள்ள. நான் உங்கள்ட்ட தான் கேட்கணும். உங்க பேர் என்ன சார்? என் பேர் சீனிவாசன். சீனிவாசன். மனைவியோட பேர் சார்? குமாரி சார். குமாரி. உங்க பத்திரிகைகள்ல அதை போட்டு எதிர்காலம்னு 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் ஏதாவது பத்திரிகையில நம்ம பத்திரிகையில போடுவோம் சார். ஆனா வாழ்த்துமா சொல்றாங்க இல்லையா, இவ்வளவு நான் பிள்ளை குட்டியோட வாழணும்னு, அதை எப்படி சொல்றாங்க? ஓ, சகல சௌரியத்தோட இப்ப பயங்கரமான மார்க்கெட்டிங் பீப்புள்ங்க. அவர் என்ன சொன்னாலுமே அடிக்கிறார் திருப்பி. அப்ப அது மட்டும் வாழ்த்தும் போது இதுவும் வந்துட்டு ஃபியூச்சர்ல வளர்த்து கொடுக்குறோம்னு சொல்றோம். வெரி குட். எதுவுமே அதாவது சார் ஒன்று வந்துட்டு இப்போ வந்து பார்க்காம நம்ம வரல, அதாவது படத்தை பார்த்தோன்னே இது பண்ணிடுறாங்க. நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது இது இப்படி இருந்தோம்னா யாரும் பார்ப்பாங்களா? நீங்க காரோட பெரிய நீச்சல் குளத்தோட வாழணுங்கிற நல்ல எண்ணத்துல அவங்க அந்த மாதிரி போடுறாங்க. ஓகே சார், அவர் சொல்ற மாதிரி நாங்க பாக்குறோம். அந்த மாதிரி விளம்பரம் பண்ணாதான் அவங்க வர வைக்க முடியும்னு சொல்றாரு. நீங்க தான் சொன்னீங்க ரியலா உண்மையா பண்றது தான் ரியல் எஸ்டேட்னு. உண்மையை நீங்க போட வேண்டியது தானே, ஏன் அதை கிராபிக்ஸ் எல்லாம் காட்டுறீங்க சார்? இப்போ நீங்க எங்க இடம் வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? ரெடில்ஸ் ஏரியாவில் வாங்குறோம். நான் எப்போ வாங்குனீங்க? அது வரை வாங்கினதுல அங்க வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு 1/4 கிரவுண்டாவது வாங்கிருக்கீங்களா? சரியான கேள்விங்க அது. நீங்க வாங்கினதே இல்ல. நாங்க பார்த்த அனுபவம் இருக்கு சார். பார்த்த அனுபவத்தை நான் கேட்கல சார். வாங்குனீங்களா இல்லையா? சரி, வாங்கினவங்க யாராவது கொடுங்க. வாங்கினவங்க யாராவது கொடுங்க சார். ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கியிருக்கேன் சார். எவ்வளவு வாங்குனீங்க? 1/2 கிரவுண்டு சார். அதான் எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு? அது ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினோம் சார். இப்போ போய் வாங்க முடியுமாங்க? இப்போ வாங்க முடியாது தான் சார். பட் வந்து அப்போ போய் சொல்லி தான் நாங்களும் வித்தன்னு வச்சுங்க. இல்லை சார், இல்லை நாங்கள் அப்போ வந்துட்டு 20,000 ரூபாய் கொடுத்தோம் சார். ஆமாம் சார். இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 25,000 ரூபாய். நான் வந்து ஓகே சார், எனக்கு வந்து கரெக்ட், ஓகே பரவாயில்ல. பட் வந்து எனக்கு கூட உங்களுக்கு ஓகே இல்லை, எல்லாருக்கும் நான் பேசுறேன் சார். வந்து நிறைய பேர் வாங்க கேட்கறது உங்களுக்கு மட்டும் நான் கேட்கல, எல்லாருக்கும் நான் கேட்கறேன். இப்போ வந்து நாங்க போய் சொல்லி இப்போ விற்கிறோம்னு வச்சுங்க, 5 லட்சம், அது வந்து 5 லட்சம் போகுதுல்ல, 1 லட்சம் வாங்கி 5 லட்சம் போகுது. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க 20,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க. எந்த லேஅவுட்ல வாங்குனீங்க? அங்க அது வந்து அங்க வெள்ளாரை கிராமம் சார் பக்கத்துல. என்ன லேஅவுட் பேர் சொல்லுங்க? லேஅவுட் போட விஎன் நகர் சார். அது மிஞ்சி போனா அப்போ வந்து 20,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இல்ல நீங்க செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருப்பீங்க. ஆமா சார். ஓகேங்களா? இன்னொருத்தர்கிட்ட தான் வாங்குனேன் நான். அதான் ரீசேல் வாங்கியிருப்பீங்க. அப்போ ஒரு 20,000 ரூபாய் வாங்கி உங்களுக்கு 1 லட்சம் வித்து நீங்க இப்போ 5 லட்சம் சொல்றீங்க, அதுக்கப்புறம் 10 லட்சம் ஆகும். இப்போ வந்துட்டு நீங்க சிட்டிக்குள்ள வாங்க முடியுமா 10 லட்சம் வச்சு? அதாவது நாங்க வந்துட்டு பொய் சொல்லி விக்கிறோன்றது மட்டும் நீங்க சொல்றீங்க. அதாவது இது பண்றீங்க. இதுலயும் ஒரு இது இருக்கு சார், பொய் இருக்கு. இதுலயும் ஒரு பொய் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் சார் இடம் வாங்கியிருக்காங்க, இடம் வாங்கி கவர்மெண்ட் வந்து அக்குபைஸ் பண்ணிடுச்சு, அதை வந்து சிப்கார்ட் ஆகிடுச்சு. அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, அதாவது
லேஅவுட் போட்டு அப்ரூவல் போட்டு டிடிபி அப்ரூவல் போட்டு தான் விற்கிறாங்க. ஒரு நிமிஷம், கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. இல்ல முன்கூட்டியே உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு இது எப்படி தெரியும்? அந்த நாங்க வந்து சிப்கார்டு LOC வரப்போது- வாங்கி ஒரு நிமிஷங்க டிடிபி அப்ரூவல் கொடுக்குறோன்னு எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணி இது வரலன்னா அவங்க தான் நிப்பாட்டணும். கொடுத்த பிறகு நாங்க வித்துடுறோம். இல்ல நான் இதை தான் கேக்குறேன், உங்களுக்கு தெரியாது? எங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? சிப்கார்டு வரப்போதுன்னு தெரியாது, அதை பிளாட் போட்டு விற்கலாம். கவர்மெண்ட்டுக்கு தேவைன்னா நீங்க இப்போ வடபழனியில் இருந்தா கூட உங்களோட இடத்த எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து தான் ஆகணும். அது எந்த இடமா இருந்தாலும் பத்திரத்திலே மென்ஷன் பண்ணுவோம். கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு தேவைன்னா அதை கொடுத்து தான் ஆகணும். சரியா? அது எந்த இடமா இருந்தாலும். மெட்ரோ ட்ரெயினுக்கு இப்போ எடுக்கிறாங்க இடம், சிட்டி இடத்த தான் எடுக்கிறாங்க. யாரும் 1000 மனை வித்துக்காலும் பரவாயில்ல, இல்லை 500 மனை வித்தாலும் பரவாயில்ல. வாங்கக்கூடிய மக்களுக்கு ப்ராப்பரா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒப்படைக்கிறீங்களா? சார், எல்லா தேவைகளும் கொடுத்து தான் வந்து வாங்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி அது அப்ரிசியேஷன் ஆகுது. பல லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் பாதிக்கிறதுனால எல்லாருமே அந்த மாதிரி வந்து எல்லாருமே நான் சொல்ல வரல. அதாவது முதல்ல அடிப்படை. சார், இன்னைக்கு அவங்களுக்கு என்ன லேண்ட்ல அடிப்படை? இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆனவங்க தான் அதிகம். சரிங்களா? யாரும் வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டப்பட்டாங்கன்னு யாருமே கிடையாது. உங்களுக்கு முன்னாடி நாங்க அந்த இடத்த பலதரப்பட்ட லாயர் கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க தான் குருவி சேர்த்த மாதிரி சேர்க்கறாங்க. ஒரு இடம் வாங்கணும்னு வாய வாங்குறாங்க. கட்டி நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணோம். அவங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு செய்யணும். தான் நாங்களும் அது நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும். அது நீங்க தான் செஞ்சு ஒரு நிமிஷம், கொடுக்கணும். ஒரு நிமிஷம் சார். நீங்க வயிற்று கட்டி வாய் கட்டுங்க. நாங்க வட்டிக்கு 5% 10% வாங்கிலும் நாங்க போடுறோம். அப்ப நாங்க என்ன பண்றது? சார், நாங்க எங்களுக்கு வட்டிக்கு கொஞ்சம் வட்டி வேணுமே சார். வந்து நாங்க லாபம் மட்டும் இல்ல, லாபம் நாங்க மட்டும் லாபம் வந்துட்டு சம்பாதிக்காம எங்களுக்கு இல்லையே. மேல இடத்துல கொடுத்துறாரு. காண்டோனா நீங்க எங்களுக்கு நட்டத்துக்கு வியாபாரம் பண்ணலையே. கொடுக்குறாரு. சார், நாங்க வந்துட்டு நாங்களும் நீங்க எப்படி இது பண்றீங்களோ நாங்களும் வந்து கடன் வாங்கி போட்டு லேஅவுட்டை போட்டு அதை டெவலப்மெண்ட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் தான் நாங்க விக்கிறோம். அந்த இடத்துல நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்தா யார்கிட்ட போய் சார், நாங்க நிப்பாங்க? இப்ப போடும்போது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்கும்போது தான் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். பின்னாடி ஃபியூச்சர்ல வந்துட்டு சிப்கார்டு எடுக்கிறாங்க, ஏர்போர்ட் வருது அப்படின்னு வில்லங்கம் சொல்லும்போது இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அதை சொல்லுங்க. சார், அது வந்து நாங்க எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சார் கொடுக்குறோம். உங்ககிட்ட கொடுக்கும்போது கவர்மெண்ட் இப்போ 100 ரோட்ல வந்துட்டு எடுக்கிறாங்க, ட்ரெயின் போகுது, பக்கத்துல வீடெல்லாம் அடிபட்டு எடுத்துட்டாங்க. இப்போ ஏன் நாங்க வந்துட்டு இப்போ 5 கோடி கொடுத்தோம்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் போயிடுச்சு. காம்பன்சேஷன் அவ்வளவு கொடுக்கல. அதுக்கு என்ன பண்ண இது முடியும்? ஒரு அறியாமை இருக்கு சார். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எம்ஆர்எல் பார்த்தீங்கன்னா சிபிசிஎல் வந்து ஒரு இடம் வாங்கினாங்க பொன்னேரியில். உங்களுக்கு தெரியும், பேப்பர்லாம் கூட வந்தது. கடலில் வந்து பிளாட் போட்டு வித்துட்டாரு. அங்கே இங்கே இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவர், இது கேள்விப்பட்டீங்களா? பேப்பர்லாம் வந்தது. கடல்லே பிளாட் போட்டு, அதுவும் எம்ஆர்எல் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. அறியாமை வந்து எல்லார்கிட்டயும் இருக்கும். படிச்சவன் படிக்காத எல்லார்கிட்டயும் அறியாமை. கடல்ல போட்டு லேஅவுட் போடும்போது நீங்க பார்த்து வாங்கலையா? கம்பெனி சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி வாங்கியிருக்குது. எம்ஆர்எல் சிபிசிஎல் மெட்ராஸ் பேப்பர்ல வந்தது. அந்த மாதிரி படிச்சவங்களே பெரிய பெரிய நிர்வாகத்திறன் உள்ள ஆளுங்களே ஏமாறும் போது சாதாரண மக்கள் வந்து ஏமாறும் போது நாங்க பொறுப்பா சார்? அப்ப கவர்மெண்ட் ஏமாறும் போது நாங்க ஏமாறதுக்கு எவ்வளவு நேரம்? 500 பிளாட் போடுறீங்க. ஆனா ஒரு பிளாட் வாங்கணுடைய கனவு பெருசு. அதை முதல்ல மனசுல வச்சுங்க. போது நாங்க ஏமாறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. நியாயமான விஷயம் என்னன்னா, கடனோட வாங்கி நகையை அடகு வச்சு பேங்க்ல வட்டி வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. அதை நீங்க சொன்னீங்களே, அந்த கடனோ அந்த வழியோ தெரியுது. ஆனா அவர் சொன்னாரு சிறுக சிறுக சேமிச்சு அசெட் அவருக்கு. சார், நாங்க அவங்க ஏமாறதுன்னு கொடுக்கவே இல்ல சார். நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. நாங்க வந்துட்டு பாருங்க, அதாவது ஒரு 40,000 ரூபாய் பிளாட் அப்படின்னா ஒரு 10,000 மேல வச்சு இல்ல ஒரு 20,000 மேல வச்சு தான் விக்கிறோம். ஆஸ்தியையும் வியாபாரத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க பண்றது வியாபாரம், அவங்க பண்றது ஆஸ்தி. ரெண்டுமே பணம் தானே சார்? ரெண்டுமே பணம் தான். அதாவது இவர் 20,000 கொடுத்து வாங்கினா நாங்க 20 லட்சம் கொடுத்து வாங்குறோம். இவருக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன். இவர் என்ன கேட்டாருன்னா, நீங்க சொன்னீங்க வியாபாரம் வட்டி கிட்டி வியாபாரத்துல அது நடக்கும். ஒரு இடத்துல தப்பா போச்சுனாலும் நம்ம கை காசு போவோம், பேங்க்காரன் நம்மள்ட்ட வருவோம், அதே ஜப்தி தான், வீடு வாசல் இருக்காதுங்கிறதெல்லாம் உண்மை. அவர் என்ன கேட்கிறாரு, நாளைக்கு அங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க சொல்றீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் 4 ரோடு போடுவான், திடீர்னு வீட்டை இடிப்பான், திடீர்னு ஏர்போர்ட் சார், அது காம்பன்சேஷன் கொடுப்பான். காம்பன்சேஷன் கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியல? அல்ல, என்னோட பர்சனலா சொல்றேன் சார். 2006ல் செங்கல்பேட் பக்கத்தில், செங்கல்பேட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5வது நிமிஷம் பிளாட்டுக்கு இதுக்கு போயிடலாம். பிளாட்டுக்கு ஐ பெய்ட் 6 lakhs. 6 lakhs கொடுத்துட்டு ஒரு கிரவுண்ட் வாங்கினேன். ஒரு கிரவுண்டு கூட இல்லை. அதுவும் என்ன வாஸ்துன்னு சொல்லி அதில் குறைச்சி 1799 அதுதான் வாஸ்து நம்பர். நாங்கள் அதில் வாங்கினேன். இன்னைக்கு அது 6 லட்சம் கூட அன்னைக்கு வாங்குறவங்க சொன்னா, நான் வந்து இதே 4 வருஷம் கழிச்சு அதே விலைக்கு எடுத்துக்கிறேன், இல்லை 20% இன்ட்ரெஸ்ட் மேலே போட்டு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அவனை போய் பார்த்தா அங்கே போர்டே காணும், போயிட்டா. எவ்வளவுக்கு வாங்குனீங்க? எந்த வருஷம்? 6 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன். 2006ல் 2006. நான் இன்னைக்கு கேட்குறேன், எனக்கு வந்து அந்த பணம் வந்தால் போகிறோம். ஒரு 6,50,000 வந்தால் ஐம் ரெடி டு கிவ். அவ்வளோதான் போகுது. அவ்வளோதான். அது கூட கொடுக்க மாட்டேங்கிறானே. நீங்கள் அவர் சொல்கிறார் 5 வருஷத்தில் போட்டாக்க டபுள் ஆகிடும் அதுன்னு. எங்க 5 வருஷத்துல டபுள் ஆடுது? கரெக்டா உங்க இடம் எங்க? செங்கல்பட்டு இருந்து தட் இஸ் ஸ்டேஷன் ரோட். செங்கல்பட்டு ஸ்டேஷன் ரோட். ஸ்டேஷன் ரோட்ல ஸ்டேஷன் பக்கத்துல. யாராவது அந்த இடம் சார்ந்த யாராவது இருக்கீங்களா? அங்க பிளாட் போட்டிருக்காங்களா?
ஏன்னா அந்த வேல்யூ எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். 2006 வாங்கினேன் சார், 6 லட்சத்துக்கு. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் என்ன லேஅவுட் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க சார். இல்ல நான் சொன்னேன் 1700 உங்க வாஸ்து படி கொடுத்தாரு அவரு. வாஸ்து வேணாம் சார், அது அளக்கும் போது வந்துட்டு சார் அது வாஸ்து கிடையாது சார், அது வாஸ்து வந்துட்டு இது நான் அபார்ட்மெண்ட் சார் வாஸ்து பாக்குறதுக்கு. சார் ஒரு டீலிங் முடியுது, எனக்கு ஒரு 50,000 கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, தயவு நீங்க செஞ்சு. பயமுறுத்துறீங்க, நீங்க பயமுறுத்துறீங்க. செங்கல்பட்டுல ஸ்டேஷன் ரோட்ல நீங்க 1799 ஸ்கொயர் ஃபீட் சார், 6 லட்சம் ஸ்டேஷன் ரோட்ல இருக்கு சார். 6,50,000 கொடுங்க. 6,50,000 சார். ஓகே ஸ்டேஷன் ரோடுன்னு ஆனா ரோடு வந்து ரோடா இல்ல, ரோடு மாடா தான் இருக்கு. 6,50,000 வரைக்கும் நீங்க கொடுத்துருங்க சார், நான் எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் ரோட்ல அதுவும் செங்கல்பட்டு இதுல நீங்க கொடுத்துருங்க. ஓகே. ஆனா அங்க வந்துட்டு மறுபடியும் ரேட் ஏறிச்சு, அப்புறம் 10 லட்சம் போகுது, 5 லட்சம் போகுது, அது எவ்வளவுனா வித்துருவேன் நான். 6 லட்சம் எனக்கு கையில வரணும். 6 லட்சம் உங்களுக்கு கொடுத்துறேன். எனக்கு ஸ்டேஷன் ரோட்ல நீங்க கொடுக்கணும் சொத்தை. உங்களுக்கு நான் சகாயம் பண்ணி தரேன். இங்க பாருங்க, 6,50,000 மேல யாரும் நல்லா வாங்கிக்கலாம். அது இருக்கட்டும் சார். 7 லட்சம் அங்க 7 லட்சம் 7 லட்சம் 7 லட்சம் 7 லட்சம் யாரு கேக்குறாங்க? அங்க மைக் 7 லட்சம் கொடுங்க சார், அது வேற. 7 லட்சம் 7 லட்சம் தலைவா, 7 லட்சம் ரைட் சார். 7 லட்சம் ஐயம் பத்திரிகை கொடு. முதல்ல இந்த இடத்த முடிச்சிரும். இல்ல பர்சல கொடுங்க, இருக்க காசு எடுத்துக்கிறேன் நான். அந்த பர்சல கொடுங்க சார். அட்வான்ஸ் இங்கே கொடுக்குறேன் சார், அட்வான்ஸ் இங்கே கொடுக்குறேன் சார். அட்வான்ஸ் 50,000. ஏ அப்பே தேங்க் யூ so much. அட்வான்ஸ் சார். அவர் 7 லட்சம் கண்டிப்பா ஸ்டேஷன் ரோடா இருக்கணும். 7 லட்சம் அட்வான்ஸ். ஸ்டேஷன் ரோடு 7 லட்சம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இங்கே கையில கிடைச்சிருது. 7 லட்சத்துக்கு வித்து கொடுத்துருக்கேன். எவ்வளவு சார் கமிஷன் ஆகும்? புரோக்கர் உங்களை தான் கேட்கும். 14,000 ரூபாய். மம்மி உங்களுக்கு ஒரு புடவை. இது ஜோக்குக்காக இல்ல, உண்மையிலே அவர் விற்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. சார் ஒரு நிமிஷம் கொடுங்க அவர்ட்ட கொடுங்க. 7 லட்சம் கொடுங்க அவர்ட்ட. ஒரு 14 லட்சம் வரும், அங்கேயும் ஒரு 14 லட்சம். இன்னொன்னு வந்து ஸ்டேஷன் ரோடா இருக்கணும். அவர் சொல்றது ஸ்டேஷன் ரோடு மாறக்கூடாது, அந்த வார்த்தையில கரெக்டா இருக்கணும். ஸ்டேஷன் ரோடுங்கிற அது பேரு, பட் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? ஸ்டேஷன்ல இருந்து 10 மினிட்ஸ். ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேஷன்ல நீங்க சொல்லி கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 10 மினிட்ஸ். இல்ல நான் கேக்குறேன், ஸ்டேஷன் ரோடுனா செங்கல்பட்டுல இருந்து திருச்சி வரைக்கும் ஸ்டேஷன் ரோடு தான், மதுரை வரைக்கும் ஸ்டேஷன் ரோடு தான். எங்க இருக்கு இடம்? ஒரு நிமிஷம், ஸ்டேஷன் ரோடுன்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன் ரோடா இல்ல ரயில்வே ஸ்டேஷன் ரோடா? ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சார், இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு. சரி ஓகே, இப்போ நாங்க தான் மாத்தி சொல்றோம், பொய் சொல்லி பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. யூஸ்வலா நாங்கெல்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா மாங்காடு பக்கத்துல எல்லாம் 2006 ஒரு நிமிஷம் கேளுங்க, மாங்காடு பக்கத்துல 2006 கொடுக்க சொல்ல ஒரு கிரவுண்ட் ரேட்டே பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரலும் கொடுத்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 40 லட்சத்துல இருந்து 60 லட்சம் வரலும் கிரவுண்ட் ரேட் போகுது. நீங்க வந்து வாஸ்து நம்பியிருப்பீங்க, உங்களை பார்த்து அழகா வாஸ்துன்ட்டு யாரோ வாஸ்து அழகா வித்துருக்காங்க. ஆனா அதே ஸ்டேஷன் ரோடா இருந்ததுன்னா 7 லட்சம் ரூபாய் அவர் ஸ்பாட் பேமெண்ட் கொடுத்துறாரு. ஓகேங்களா? அங்க பார்த்த உடனே அடுத்த வாரமே ரிஜிஸ்ட்ரேஷன் அது. ஓகேங்களா? ஆனா நீங்க சொன்னது என்னன்னா ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லிட்டீங்க. ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லிட்டு உடனே நாங்க மாத்தி பேசணும் சொல்லிட்டு நீங்க மாத்தி பேசுங்க. ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லிருக்காங்க, ஆனா எவ்வளவு கிலோமீட்டர் தெரியும்? அந்த இவரை கேட்டு நான் உங்களுக்கு புரோக்கர் கேட்டு கூட அவர் சொல்றாரு. சார் இடம் உங்கள் தான், அவர் தான் என்னோடது. நான் கையெழுத்து நானே என் தம்பி என்னோட தம்பியோடது, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். அது உங்க இடமா உங்க தம்பி இடமா? 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். 2 பேர் சேர்ந்து. ரைட்டு. நீங்க என்ன செய்யறீங்க, இது முடிஞ்ச உடனே அங்க போய் இடத்த நீங்க பாருங்க, எவாலுவேட் பண்ணுங்க. சாருக்கு தகுந்த காசை வந்து அவர் கொடுத்துருவாரு. அப்படி கொடுக்கல அப்படின்னா சொல்லுவதெல்லாம் நிகழ்ச்சியில போயிடலாம். நம்ம இந்த காசையும் காடையும் அதுவே நான் வச்சுக்கிறேன். ரைட்டா? ரைட். நிறைய நல்ல விஷயத்துக்கான ஒரு நோக்கமாக தான், தேடுதலாக தான் இங்கிருந்து சரியான பதில்களும் வந்துகிட்டு இருக்கு. கேள்வி கணைகளும் ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கு. ஒரு அறியாத தன்மையை ரியல் எஸ்டேட் நண்பர்கள் பயன்படுத்திக்கிறாங்களா, இல்ல முழுக்க நாங்க சொல்லி கொடுத்து எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பேராசையின் காரணமாக இந்த இடத்த வாங்கியிருக்காங்கன்னு 2 சைடுமே ஒரு அழகான வாதம் தான் போயிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் நண்பர்கள் ஒருபுறம், பொதுமக்கள் 2 பேருமே சின்ன சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காகவும் தங்களோட மனசுல இருக்க ஆதங்கங்களை தெரிவிக்கிறதுக்காகமான ஒரு மேடை தான் இன்னைக்கு நிகழ்ச்சி. சொல் இதை மேலும் மெருகூட்டுறதுக்காக அதை பத்தியே நிறைய பேசுற, அறிந்து வைத்திருக்கின்ற நடிகை சந்தோஷி நம்மள்ட்ட வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் முதல்ல இங்க வந்ததுக்கு. வீடுனாலே சந்தோஷம் தான், பேர்லயே சந்தோஷம், சந்தோஷி அப்படின்னு வச்சிருக்கீங்க. சந்தோஷி ஒரு இடத்துக்காக போய் பேசுறப்ப, ஒரு இடத்துக்காக டிவியில போறப்ப அதெல்லாம் ஆய்வு பண்ணி ஓரளவு கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாப்பீங்களா, அல்லது வெறும் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வீடியோக்காக பேசுவீங்களா? ஆய்வுன்னு சொன்னா உண்மையா சொல்லணும்னா ஆய்வெல்லாம் பண்றது கிடையாது. யாருமே வந்து நிலத்தை பார்க்காம நிலத்தை பத்தி விசாரிக்காம வாங்க போறதே கிடையாது. நாங்க இவ்வளவு தூரம் இருக்கு, இது பக்கத்துல இருக்குன்னு சொன்னாலும் ஜனங்க வந்து அதை பார்த்து விசாரிச்சு இதெல்லாம் நிஜமாவே இருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா,
இதெல்லாம் பார்த்து தான் வாங்குறாங்க. ஸோ அதனால வந்து ஒருவேளை இன்கேஸ் எங்க டைரக்டர்ஸ் யாராவது வந்து இது கொஞ்சம் இப்படி சொல்லலாம், அது எங்களுக்கு பொய்யா தெரிஞ்சது, ரொம்ப ஓவரா தெரிஞ்சதுன்னா ஜி இது ரொம்ப ஓவரா இருக்கு ஜி இது வேண்டாம். பிகாஸ் நாங்க சொல்லும் போது எங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்காங்க. ஸோ எங்களை நம்பி ஜனங்க வரும்போது நாளைக்கு வந்து பாருங்க அவங்க அப்படி சொன்னாங்க ஆனா இப்படி இல்லவே இல்லைன்னு எங்க மேல பழி வரக்கூடாது இல்லையா? ஸோ எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா நாங்களே கூட சொல்லுவோம். அந்த ஸ்கிரிப்ட்ல சொல்லிடுவீங்க இது வேண்டாம், இது வேண்டாம், கொஞ்சம் இதை வந்து மாத்தி கொஞ்சம் ரீசனபிளா சொல்லலாம். நீங்க ஊடகத்துல இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா பணம் கிடைக்கிறது இல்ல. யாராவது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கையெழுத்து வாங்குறதோ, நான் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறதோ, நம்ம எல்லாம் அதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கைத்தட்டலுக்காக ஏங்கின காலம்லாம் இருக்கும்பாங்க. உங்கள்கிட்ட வந்து கைத்தட்டை தாண்டி கையெழுத்தை தாண்டி உங்களால இந்த இடம் வாங்கின மேடம் அப்படின்னு சொன்னா எப்படி மனசு எப்படி இருக்கும்? கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். ஏன்னா இடம் இல்ல அந்த மாதிரி யாரும் சொன்னது இல்ல. ஆனா நிறைய பேர் போன் பண்ணி விசாரிப்பாங்க எப்படி இருக்க இடம் வாங்கலாமா, நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தானா, இதெல்லாம் கேட்பாங்க. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஏன்னா இடம் வாங்குறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து எழுதி வச்சிருக்கணும். நம்ம நினைக்கிறப்போ வாங்க முடியாது, நம்ம நினைக்காதப்போ அது தானா அமையும். அது வந்து அது வந்து ஒரு விதினே கூட சொல்லலாம். அது நல்ல இடங்கள் அமையறதும் சரி, நம்ம தப்பான விதங்கள்ல மாட்டிக்கிறதும் சரி, இடம் வாங்குற விஷயம் மட்டுமே பாத்தீங்கன்னா அது வந்து அது ஒரு பிராப்தம்னு சொல்லணும். சோ அந்த ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு அமையுது அப்படின்னா, அதுவும் என்னால அமையுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப இந்த நடிகரோ நடிகையோ இந்த மாதிரியான விளம்பரத்துக்கு வர்றப்ப உங்களோட கண்ணோட்டம் மாறி இருக்கா? சந்தோஷி பேசினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். வாங்கலாம் சார், வாங்கலாம். சந்தோஷியை பார்த்துட்டு வாங்கலாம் சொல்லக்கூடாது. அவங்க சொல்றதுல there is some fact இருக்குது. All the real estate people are not bad. Super. There are some people, yes. சொல்ற மாதிரி அது நல்ல சக்சஸான இடமா இருந்து வாங்கும்போது சந்தோஷப்படுறாங்கிறதும் தெரியுது. அதே சமயம் அது ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. சொல்றேன்மா, இப்போ நான் பண்ற நீங்க டிவில பாக்குற ரியல் எஸ்டேட் ஆட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு தனி புரோக்கர் கிட்ட போயிட்டு ஒரு தனியா ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு நல்லவரா கெட்டவரான்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஒரு நிறுவனம்ன்றது ஒரு ரெகுலரா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. அவங்க ஒரு பிளாட்டா ஒரு 100 plots ஒரு 500 plots விற்கும் போது கண்டிப்பா அதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட் எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஷியூரா இருப்பாங்க. அவங்க லாபம் இல்லாம வைக்க மாட்டாங்க. அதுவும் சொல்றேன், நீங்க அந்த காம்பவுண்ட் வந்து பக்கத்து காம்பவுண்ட் வாங்குனீங்கன்னா கூட இந்த பிரைஸ்க்கும் இந்த பிரைஸ்க்கும் கம்மியா தான் இருக்கும். ஆனா அதோட ஓனரை நீங்க போய் தேடணும். அதாவது நான் சொல்றது சென்னை அவுட்டர்ல ஏதோ ஒரு இடத்துல சொல்றேன். அந்த ஓனரை நீங்க போய் தேடணும், அதோட பேரண்ட் டாக்குமெண்ட்டுக்காக அலையணும், அது ஒழுங்கா இருக்கா, அப்ரூவல் கிடைக்குமா, மண் எப்படி இருக்கு, நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினும் நீங்களா போய் அலையணும். ஆனா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட், ஒரு கேட்டட் காம்பவுண்ட்குள்ள நீங்க வாங்கும் போது உங்களுடைய இடத்த வந்து அவங்க ஒரு 3 years 5 years வரைக்கும் அவங்க பாதுகாக்கிறேன்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றாங்க. நாளைக்கு நீங்க விற்கணும்னு நினைக்கும் போது கூட அவங்க கிட்ட நீங்க தைரியமா சார் இதை நான் விற்கணும், நீங்க அலையே தேவையில்லை. இதே நீங்க தனியா ஒரு இடம் வாங்கினீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கினீங்கன்னா அது விற்கணும்னா நீங்க அந்த இடத்துக்கு போகணும், புரோக்கர்ஸ் தேடணும், இந்த மாதிரி நான் விற்கிறேன்னு சொல்லணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அட்வான்டேஜ். இப்போ பிளாட்னு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா கூட கேட்டட் கம்யூனிட்டி ப்ரிஃபர் பண்றாங்க நிறைய பேர். ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க? பிகாஸ் அது ஒரு செக்யூரிட்டி, நிறைய பேர் இருப்பாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் விஷயம் தான். ஆனா பிளாட் வாங்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற சில விஷயங்களை கவனிக்காம விட்டுடுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூடிஎஸ், ஒரு பிளாட்டுக்கான யூடிஎஸ் இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தேர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து நம்மளுடைய நாலேஜ் பார்த்து தெரிஞ்சு நம்ம வாங்கி. வியப்பா இருக்கு சந்தோஷ். என்னன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம மனசுல உள்வாங்கி அந்த ஓனரே இவ்வளவு பேச மாட்டாரு, கற்றுக் கொடுத்த டைரக்டர் இவ்வளவு பேசிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கட 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 இல்ல வியப்பா இருக்குல்ல. மேடம்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஏடுக்கு வராங்க சார், சொல்கிறோம் சும்மா ஒரு ஏடுக்கு வராங்க, ஒரு ஃப்ளாட்டு கட்டிடுறாங்க சார், கட்டி நல்லா ஓஹோன்னு எல்லா ஃப்ளாட்டும் வித்துறாங்க சார். நாளைக்கு இப்போ போரூரில் நடந்த மாரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு சார். ஏங்க சொல்கிறேன் சார், சும்மா ஒரு சொல்கிறேன். இல்லை சார், அதுக்கு இவங்க பொறுப்பு ஏற்றுக்காங்களா? அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இல்லை சார், இவங்களை நம்பி தானே நாங்களாம் வரோம். இல்லை நானே வரேன், அதுக்கு எப்படி பொறுப்பு ஏற்றுக்க முடியும்? இல்லை ஜி, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ பேர் சொல்ல விரும்பல, இதில் வந்து இவ்வளோ ஆசிட் கலந்துருக்கு, இதுல வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் நமக்கு தெரியுது. டே டு டே லைஃப்ல வந்து இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஒபேசிட்டி வருது. ஆனா அந்த ஆட்ஸ்க்கே வந்து பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாம நம்ம வாங்கி சாப்பிடலையே. அதனால நம்ம குழந்தைங்க ஒபேசிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஹீரோயின் எப்படி பொறுப்பாவாங்க? இவங்கள விளம்பரத்துல பார்த்தா அந்த பிளாட்டை போய் நான் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பாயிண்ட் அதான். நான் இப்ப அதுதான் நான் சொல்றேன். இவங்க விளம்பரத்துல பாருங்க சார், மாதவனை விளம்பரத்துல பாக்குறோம், உரகடை எங்க நம்மளுக்கு தெரியாது. விளம்பரத்தில் பார்க்குற மாதவன் சொல்கிறாரு இந்த மாரி அந்த மாரிலாம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு நாங்கள் போகிறோம். பட் அந்த உரகடை எங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.
அது வந்து அந்த பிளாட் வந்து இடிஞ்சிக்க சொல்றேன் சார், அதுக்கு வந்து அவங்களும் ஒரு பொறுப்பு சார், அதுக்கு அவங்களும் ஒரு இல்ல, பொறுப்பு. நான் சொல்றேன். நான் அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், எங்க டைரக்டர்ஸ் கிட்டயே நாங்க ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு நாங்க நிறைய சொல்லுவோம். அப்படி நிஜமாவே இல்லைன்னா நாங்க என்ன சொல்லுவோம், சார் இது அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இல்ல சார், ஏன் சார் இப்படி எல்லாம் போய் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, அதுக்காக நாங்க ஓவரா போய் சொல்ல போறது இல்ல. ஆனா இடம் வாங்குற நீங்க பேரண்டல் டாக்குமெண்ட்லாம் நாங்க பார்த்துட்டு ஆட் பண்ண முடியாது இல்லையா? சோ அதெல்லாம் நீங்க தான் பார்த்து நீங்க தான் அதுக்கு பொறுப்பாக முடியுமே. மேடம் இன்னொன்று மேடம், ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கினேன் என் பேர்ல, நான் அந்த இடத்த திரும்ப காட்டுறாரு அவரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேர்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த இடம், அதே இடத்த எனக்கு திரும்ப காட்டுறாரு. அதுக்கு சந்தோஷம் பொறுப்பாக முடியாது. இல்ல, நான் வந்து இந்த விஷயத்துல இவ்வளவு நேரம் நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி இருக்கலாம். பட் ஒரு ஜனங்களா ஒரு பப்ளிக்கா நான் சில விஷயங்கள் தெரியாத பப்ளிக் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு லேண்ட் வாங்கும் போது அதோடைய பேரண்டல் டாக்குமெண்ட் கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணி வாங்குங்க. அதாவது ஒரு இடம் தனியா நான் சொல்ற மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியா இல்லாம தனியா ஒரு இடம் வாங்கும் போது நீங்க அட்வான்ஸ் கொடுத்து ஜெராக்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க உங்களுடைய லீகல் அட்வைசர், அதாவது உங்களுடைய அட்வொகேட் யாராவது கிட்ட போய் காமிச்சு இந்த இடத்துக்கு பட்டா இருக்கா, அப்ரூவல் இல்லைனாலும் கிடைக்குமா, அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா கேளுங்க. அப்ரூவல் கிடைக்குமா, அதுக்கப்புறமா இசி சர்டிபிகேட் ஒன்று இருக்கும், வில்லங்க சான்றிதழ் ஏதோ சொல்லுவாங்க. அது வந்து இன்னை தேதி வரைக்கும் இந்த இடம் வந்து இவங்க பேர்ல தான் இருக்கா அப்படின்னு நீங்க எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் 1000 rupees நினைக்கிறேன், அது நீங்க கட்டினீங்கன்னா உடனே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இல்ல இந்த சர்டிபிகேட் அவங்களே, அதாவது விற்கிறவங்களே வாங்கி தருவாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியரா செக் பண்ணிட்டு லீகல் அட்வைசருடைய ஒப்பீனியனோட, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டேன், வெண்டைக்காய் உடைச்சு பாக்குற மாதிரி பில்டிங் உடைச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. வீடு கட்ட முடியாத நிலங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கறது கிடையாது, புரியுதுங்களா? வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், அப்ரூவல் கிடைக்குதான்றத கிளியரா கேட்டுட்டு, ஒரு குளத்து பக்கத்துலயோ ஒரு ஏரிக்கு பக்கத்துலயோ ஒரு ஒரு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற லேண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த விஷயங்களை நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாங்குறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ரெண்டு சைடுமே ஒரு அழகான வாதம் தான் போயிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் நண்பர்கள் வெர்சஸ் பொதுமக்கள், ரொம்ப இயல்பான வார்த்தைகள் தான் ரெண்டு சைடும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஒருத்தவங்க பேசுவாங்க சார் வந்து நண்பர்கள் சொன்னாங்க பிரேக்கப்ப. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் செஞ்சு கொடுக்குறேன்னு செஞ்ச விஷயம் என்னென்ன செய்யாம விட்டுருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்பாடா பிரச்சனை இல்லைடா, அது என்ன வேணா இருக்கலாம். பட்டா மாத்தி கொடுக்கறது இல்ல சார், பட்டா மாத்தி கொடுக்கறது இல்ல. வேற பேரண்ட் டாக்குமெண்டோட காப்பி கொடுக்கறது இல்ல, மேப் கொடுக்கறது இல்ல, ஒரிஜினல் மேப். சார் முதல்ல இது மூணுக்கும் போயிடுறேன். பட்டா, பேரண்ட் டாக்குமெண்ட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏன் சார் நீங்க அவ்வளவு இழுத்தடிக்கிறீங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்? சார் இப்ப எல்லாமே, அதாவது இப்ப பர்ஃபெக்ட்டா எல்லாமே இப்ப ரிஜிஸ்டர் பண்ண சொல்லவே பட்டாக்கான டாக்குமெண்டோடவே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்குள்ள போகுது. இப்ப நேச்சுரல் எல்லாமே இப்ப லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பட்டாக்கான ஒரு பாரமும் அதுல. அது எப்ப சார் கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கு? 86க்கு அப்புறமா எப்பல இருந்து? இப்ப நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்டிங். ஓகே, லாஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்டிங். இந்த பட்டா ப்ராப்ளம் நிறைய வருது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு சஜஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுலயே அவங்களுக்கு தெரியும் இது உண்மையா பொய்யா. பட்டா இல்லைன்னா அந்த இடத்த வைக்க முடியாது. இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி வாங்க வேண்டியது உங்களோட கடமை, அவங்க கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. வேற என்ன விஷயங்கள் இருக்கு டாக்குமெண்ட்ஸ் தவிர? பில்டிங் அப்ரூவல், வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கி தரது இல்லை சார், எங்களையே அலைய விடுறாங்க. ரியல் எஸ்டேட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தம் கிடையாது. நீங்க லேண்டை விற்கிறது மட்டும் நாங்கள் பேசுறோம் தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது பில்டர் தான் பேசணும். இல்லை நீங்கள் அதை பண்ணி தரணும்னா தனிப்பட்ட முறை பண்ணி தருவோம். அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ஓசி வாங்குறது, அப்ரூவல் பணம் கட்டுறதுலாம் தனிப்பட்டது சார். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்னு விடுறாங்க கீழே சார், அது கன்ஸ்ட்ரக்ஷன் சார். கார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி நாங்கள் வந்த அப்புறம் அந்த பார்க்கிங்ல வீடை வித்துடுறாங்க, வித்துட்டு ரெகுலரைஸ் பண்றாங்க. அது என்ன நியாயம்? கார் பார்க்கிங் சொல்லி வந்துட்டு கீழே அப்புறம் முடியாது சார், அதுக்கு வேணா நீங்க பைசா கொடுத்து புல்லு வாங்கிக்கோங்க சார். பிளான் அப்ரூவ் வாங்கி பிளான் போட்டு தான் கட்டாயம் பண்ணி 10 years முன்னாடி வாங்கியிருக்கேன். இட் ஹஸ் ஹேப்பன் இன் அடையார். நாங்க கட்டாயம் அது வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்து இதுல பட்டா ரெகுலர் இது கார்பரேஷன் டாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவர் இருக்கார் சார். கம்பல்சரி உங்களுக்கு பிளான் வாங்கி நாங்க அப்ரூவ் பண்ணி தரும்போது கம்பல்சரி கார் பார்க்கிங் காட்டியிருப்போம். இப்பதான் காட்டலன்னா இருக்கு 5 years தான் கார் பார்க்கிங் வந்து முன்னாடி இப்படி பண்ணிருக்காங்க. இட் ஹஸ் ஹேப்பன். நம்பர் 2 அப்புறம் எஸ்கலேஷன் சார்ஜஸ் எதுக்கு வாங்குறீங்க? நம்பர் 2 போடுறத எஸ்கலேஷன் சார்ஜ் போடுறது கிடையாது. அப்புறம் சிமெண்ட் விலை அதிகமாயிடுது, இது மணல் விலை அதிகமாயிடுது, இந்த விலை. சார் பில்டர்ஸ் ஆர் டூயிங். நான் ஐம் டெல்லிங் அபவுட் பிளாட் ஓனர்ஸ், தனி எடுத்து சொல்ல பிளாட். அனதர் ஒன் நான் வந்து 15 மாசத்துல 2 வருஷத்துல வீட்டை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த 2 வருஷத்துல நீங்க பணம் கொடுக்கலன்னா பில்டர் இஸ் கிவிங் ஃபைன் டு யூ. அவன் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இஎம்ஐ எனக்கு முடிஞ்சு போடுது. எனக்கு என்ன சொல்ற, பேங்க்கார லோன் கொடுத்துட்டு 1 வருஷம் லோன் கொடுக்குறான்,
அப்புறம் இஎம்ஐ பிடிக்க ஆரம்பிச்சிடும் மாதம் மாதம். நீ ஃப்ளாட்டும் கொடுக்கல, எனக்கு எல்லாம் வேற இடத்துல இருக்கிறதுக்கு நான் ஒரு வீட்டை கொடுத்து கட்டுன, எனக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிற இருக்கிறதுக்கு. ஓகே, இவனும் கொடுக்கல. ஐ எம் ஷெல்டிங் அவுட், ஃப்ளாட்டுக்கு பே பண்ணுறேன், இங்கே வீடு கொடுக்கும். அதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இது வேணால் கொடுக்குறீங்களா காம்பன்சேஷனான? பெரிய பில்டர்ஸே கொடுக்கறது கிடையாது சார். ஐ எம் டெல்லிங் ஓப்பன்லி. This is happening in the city now. It is happening in the city which people may not know. Now I suffered because I bought for my son. அவனுக்கு ஆயிட்டு ஒன்றும் வீடு எனக்கு கிடைக்கல. அவனோட இஎம்ஐ ஆயிட்டு நான் கட்டிட்டு இருக்கேன், பணம் கட்டிட்டு இருக்கேன், நம்ம வீடு கிடைக்கல. நம்ம விதியை பாருங்க, எல்லா இடம் வாங்கினாலும் பிரச்சனையா இருக்கு நமக்கு. அதான் சொல்றேன் நான். அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து, அதனால தான் நில்கவனி சொல்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் வந்தேன். ஒரு விடிவு மோட்சம் வந்துடும். பேசிக் ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கும்னா சார், லிஃப்ட் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து வீடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கிரகப்பிரவேசமாயி எல்லாருமே குடியாயிடுவோம். பட் ஆனா வந்து லிஃப்ட் வராது, 3 phase கரண்ட் வராது. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் பண்ற மிஸ்டேக். குடியிருக்கப்ப நமக்கு கஷ்டமா பண்றாங்க. வேற என்ன இருக்கு சார் சொல்றாருங்களேங்க, அது மாதிரி இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க ஏதாவது சங்கத்து மூலமா அசோசியேஷன் மூலமா ஏதாவது செஞ்சு தருவீங்களா? அவருக்கு தான் இங்கேயே இடத்த வித்து கொடுத்துட்டோமே 7 லட்சம் ரூபாய்க்கு. ஸ்பாட்லேயே வித்து கொடுத்துட்டோம் 7 லட்சம் ரூபாய்க்கு. பாதிக்கப்பட்டவர்ல பாருங்க, சிரிப்பை பாருங்க அவருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நிலத்தரகர் தொழில் தான் செய்கிறேன். நான் ஏன் பில்டர்ஸ் விஷயத்தில் அவர் சொல்கிறாருன்னா, ஒரு ஃப்ளாட் கட்டும்போது அப்ரூவல் வாங்கும்போது அதில் கார் பார்க்கிங் இவ்வளோ தான், அந்த ஸ்பேசஸ் யூடிஎஸ் அதெல்லாம் தெரியும். அதில் வந்து அவங்களுக்கு இந்த எத்தனை கார் பார்க்கிங் தான் ஓனர்ஸ்க்கு கிடைக்கும் அப்ரூவல் வாங்குறவருக்கு. அவர் வந்து கமர்ஷியல் மைண்டோட அதை பணம் பண்ணணுன்றது நோக்கம், அதுக்காக தான் பண்ணுறாரு. அது எந்தெந்த இடத்தெல்லாம் மிச்சம் பண்ணி பணமாக்கணுன்றது தான் அவங்களோட. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ளாட் 4 ஃப்ளாட் இருக்கும், 2 கார் பார்க்கிங்கும். அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவார், உங்களுக்கு தரேன் சார், நீங்கள் பேசுகிற அந்த ரேட்டு வந்து நெகோஷியேட் ஆகாமல் இன்னொருத்தர் அதில் வில்லிங்னஸ் உள்ளவர் வரும்போது அந்த ஒரு சேஞ்சஸ் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணதை தான் அவர் சொல்கிறார். எனக்கு தரேன்ட்ட சொன்னார், தரலை அப்படின்றதுலாம் அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர, பக்காவா ஒரு பில்டிங்கில் இவ்வளோ ஃப்ளாட்ஸுக்கும் உள்ள கார் பார்க்கிங்ன்றதுல அந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சு இப்ப வீழ்ச்சியில் இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். உண்மையா? நிச்சயமா அதுதான் நான் பதிய செய்ய வந்தேன். அவரே தான் சொன்னார் 2007 வாங்கின இடம்னு சொன்னார். 2005, 6, 7 வாங்கின இடம் இப்போ அந்த விலை வந்து இப்போ அந்த இடத்துல கம்மியாக போகுது. அதே மாதிரி நான் கைட்லைன் விஷயம் சொன்னேன். அரசு வழிகாட்டு மதிப்பீடு தவறாக நீங்கள் சொல்ல மாதிரி புட்டல் காடு மாதிரி இருக்கிற இடத்துல இடம் போவே இல்லை. அங்கே 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. அதை வந்து அரசு வழிகாட்டு மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 300 ரூபா இருக்குது. அது எந்த விதத்தில் சாத்தியமாகும்? அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 5 லட்ச ரூபா மதிப்பீடு உள்ள ஒரு இடத்துக்கு 1 லட்சத்து சில்லற ரூபா பதிவு கட்டணம் செலுத்த வேண்டிய முறை வந்து தவறான முறையாக தான் தெரியும். கைட்லைன் வேல்யூங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண விஷயம். அட்லீஸ்ட் அதுக்கே நம்ம விற்கலாம், அதை தாண்டி வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதா செய்தி. இப்ப நண்பர் சொன்னதுல இருந்து அது மக்களை பாதிக்குது அந்த கைட்லைன் வேல்யூ. கண்டிப்பா பாதிக்குது சார். ஒன்றும் இல்லை சார், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ட்ரஸ்ட்புரம் இருக்கு, ட்ரஸ்ட்புரத்தில் ஒரு 6 சீட் எடுத்துங்க. ஒவ்வொரு சீட்லையும் ஒவ்வொரு கைட்லைன் வேல்யூ, ஒன்றுக்கு ஒன்று டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டிஃபரன்ஸே முதல்ல கவர்மெண்ட் கொண்டு வரவே கூடாது. கவர்மெண்ட் என்ன பண்ணால் அட்லீஸ்ட் இப்போ 50% ரெடியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் 2012, 13 அதுக்கப்புறம் 13, 14 தான் கொண்டு வந்தாங்க இது கைட்லைன் வேல்யூ, நியூ கைட்லைன் வேல்யூ. ஏப்ரலுக்கு முன்னால் உள்ள சேல்ஸுக்கும் இப்போ உள்ள இதுக்கும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எவ்வளோ கைட்லைன் வேல்யூவே இல்லைன்னா நண்பர்கள் அவங்க இஷ்டத்துக்கு விற்கலாமே. ஒரு கைட்லைன் வேல்யூ இருக்கணும், பட் இந்த அளவுக்கு ஓவர் ஹைக் பண்ணியிருக்க கூடாது கவர்மெண்ட். சார் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா இப்போ கண்டிப்பாக வந்து பூஸ்ட் அப் கொடுக்க முடியும் சார். இது ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து இது எப்படின்னா, இந்த ரியாலிட்டி இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ரியாலிட்டிங்கிறதே பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அது அந்த வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவென்யூ வரும். ரெவென்யூ வந்து ஃபீ மூலமாக வரலாமே தவிர ஓவர் டேக்ஸ், ஓவர் இந்த மாதிரி கைட்லைன் வேல்யூ இதெல்லாம் கைட்லைன் வேல்யூல தான் விக்கிறாங்களா, ஜாஸ்தியா விக்கிறாங்களான்னு கேள்வி எனக்கு. மார்க்கெட் வேல்யூ தான் சார். கொடுங்க சார். கவர்மெண்ட் வேல்யூவேஷன் வந்து இப்போ நான் வந்து திருவள்ளூரில் போட்டுக்கிற லேஅவுட் வந்து வெங்கடேஸ்வரா நகர் அனெக்ஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் கொடுக்குறேன். ஆனால் கவர்மெண்ட்டுடைய மதிப்பீடு வந்து 500 ரூபாய்க்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால இந்த வியாபாரம் வந்து பாதிக்கப்படுது. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து இடத்த வாங்கிடுறாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, யானை வாங்கலாம் அதனுடைய கம்பு வாங்க முடியாதுன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு இடம் வாங்கிடுறாங்க. இடம் வாங்கிறதுக்கு பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டருக்கு கஷ்டப்படுறாங்க. பெரிய வாதம். 2 சைடும் பேசின நண்பர்களுக்கு நிஜமா ஒரு பெரிய கைத்தட்டல்களை கொடுத்துக்கிறேன். இந்த அரங்கத்துக்கு வந்து இந்த நான் நினைச்ச ரியல் எஸ்டேட் பப்ளிங்கிறப்ப இவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படா இருக்கும்னு யதார்த்தமான வெள்ளந்தியான தான் அனுபவப்பட்ட கேள்விகளை கேட்ட நண்பர்களுக்கும், அதே சமயத்துல பொறுப்புள்ள மனிதர்களாக அவங்க உடையெல்லாம் சில பேர் போட்டிருக்காங்க, வெள்ளையும் சொல்லையுமா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பொறுப்புள்ள மனிதர்களாக அவர்களுக்கான தீர்வை வெளிப்படுத்தி வந்திருக்க லேண்டையும் 7 லட்சம் ரூபாய்க்கு என்னால வாங்க முடியும் சார் சொல்லி அவர் மனசு பதட்டத்திலே இருக்காரு. இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு சந்தோஷி
நான் கூட கேட்டேன், அவங்க நடிகை ஆச்சேடா, இந்த விஷயத்துல நிறைய தெரியுமான்னு. சுயத்திலையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மாவோட போன கதையும் சொன்னாங்க. அதே சமயத்துல எத்திக்கலா, ஒரு டைரக்டர் சொன்னாலும் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் எத்திக்கலா இதெல்லாம் நாங்க வந்து பண்ணதில்லை. அவங்க நினைச்சிருந்தா நான் எந்தெந்த இடத்துக்குலாம் போகணும் அங்க ஓனர்ட்ட சொல்லி ஒரு லேண்ட் வாங்கிடுவேன், பொய்யா கூட சொல்ல முடியும். பட் அதெல்லாம் சொல்லல. ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டீங்க சந்தோஷி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் நில் கவனி சொல் மேடையில சந்திக்கலாம். நன்றி கூறுவது சஹா.